அண்ணா மாலை எவ்வளோண்ணே? 40 ரூபாப்பா. 2 மாலை கொடுங்க. தம்பி, முதல்ல நான் இந்த ஊருக்குள்ள வரதுனால நேக்கு மாலை மரியாதை எல்லாம் வேணாம் தம்பி. ஐயரே, மாலை என் கல்யாணத்துக்கு. மாலையை இப்பதான் வாங்குறான். தாலி எங்க? இதோ பாக்கெட்ல இருக்கு. போலாமா? போலாம் போலாம் போலாம். மீதி சில்லறை கொடு. இந்தாங்க. காபி காய்ச்சி விட மாட்டான் போல இருக்கு. லொகேஷன் பிரமாதமா இருக்கு. ஆத்துக்காரி ஒரு நாள் கூட்டிட்டு வரணும். தம்பி, மலையாண்டி பிஇ பிக்கப் பண்ண கார் எப்போ வரும்? கார் வருமா? கார் இல்ல ஐயரே, ஓபன் வேன்ல தான் போறோம். ஓபன் வேன்ல தான் போறோமா? சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டைம் ப்ளீஸ். டைம் எவ்வளவுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு 7:30. நோக்கி 7:30 தான். 7:30 தான். தம்பி, அவன்கிட்ட எதுக்கு பேச்சு கொடுக்குறீங்க? நல்ல காரியத்துக்கு போறச்ச இப்படி சோமபானத்தை போட்டுட்டு வந்து மனுஷா மேல முட்டுறானே. அதான் தெரியுது. கொமட்டுதுடா. சாமி, கொமருக்கு கொமட்டுறது எனக்கு வாந்தியே வந்துடுது. நிறைய குடிச்சிருப்பேன். குனிஞ்சு எடுங்க. ஐயரே, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவனை விட்டுட்டு வாங்க, இந்த வேன் வந்துருச்சு. வாங்க போலாம். ஐயா, வேன் வந்துருச்சு. நிறுத்துங்க நிறுத்துங்க. அட நிறுத்துங்க. வாங்க வாங்க. தம்பி, ஓபன் வேன்னு சொன்னேன். ஒரு கை கொடுங்க. ஓபனா இருக்குன்னு நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, கையை வச்சுக்கோங்க. சாமி, ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். போக போக பழகிடும். ஆமா, மாலையும் கையுமா எங்க கிளம்பிட்டீங்க? இப்படியே குடிச்சுட்டே இரு. வர அமாவாசைக்குள்ள நீ போயிருவ. உன் கழுத்துல வந்து இந்த மாலையை போடுறேன். அறிவு கட்டவன. அம்பிக்கு கல்யாணம் நான் தான் நடத்தி வைக்க போறேன். பேமெண்ட் எல்லாம் பேசியாச்சு. பேசியாச்சா? ஆமா ஆமா. ஜாதகம் எல்லாம் பாத்துட்டீங்களா? ஜாதகம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா பாத்துட்டேன். எல்லா கிரகம் ஒரே கட்டத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு. அவனுக்கு கேட்கல, நமக்கு கேட்டேன். ஐயோ, நீங்க எதுக்கு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. ஐயோ பிரதர், சிஸ்டர் மன்னிச்சுக்கு மன்னிச்சுக்கு மன்னிச்சுக்கு. இட்ஸ் ஓகே சாமி, நோ ப்ராப்ளம். இதுக்கு இந்த குடிகாரனே பரவாயில்ல. ஏன்டா கடைக்கார பையல, இது வரைக்கும் என் அம்புஜத்துக்கே நான் முத்தம் கொடுத்தது இல்ல. நான் கூட தான் கொடுத்தது இல்ல. அட பாவி அபிஷ்டு, அவன் என் சம்சாரண்டா. அபிஷ்டு அபிஷ்டு. சாரி சாரி. ஏதோ படிச்ச குடிகாரம் போல் இருக்குது. இங்கிலீஷ்ல சாரி கேட்கறான். ஏன்டா அம்பி, ஊருக்கு எப்பதான் இந்த வண்டி போய் சேரும்? இன்னும் இந்த மலையை 4 ரவுண்டு சுத்துனா ஊர் வந்துரும். 4 ரவுண்டா? இவன் ஒரு ரவுண்ட்லயே என்னால உட்கார முடியல. நாத்த தாக்க முடியல. கோ பேக் மேன். அம்மா, யூ கம் ஃபார்வர்ட். வந்துட்டேன். நான் சாஞ்சிக்கிறேன். நல்லா இருக்குது. மலையாண்டி பிஏ, என்ன ஐயரே? பேமெண்ட்டை குறைச்சதா நான் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேல போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். சீக்கிரம் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே மேல போயிருவ. அங்க போட்டு கொடுப்பாங்க. கம். வர வர நேக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நானும் குடிச்சு பழகிருவேன். ஐயோ ஈஸ்வரா, அபச்சாரம் அபச்சாரம். மலையாண்டி பிஏ, ப்ளீஸ் பிக்கப் மீ. அம்பி, இதுதான் வீடா? ஆமா ஆமா. வீட்டுல யாரும் இல்லையா? யார் இது? என்னடா மலையாண்டி, மாலையங்கையும் ஐயரோட வந்து நிக்கிற? சித்தருங்க, நான் சொல்றேன். அம்பி மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு சொன்னான். ஐயரு யாரும் இந்த ஊருக்குள்ள வரமாட்டான்னு கேள்விப்பட்டேன். என்ன கூப்பிட்டா நான் வந்துட்டேன். அம்பி, இது உன் தோப்பனாரா? ஆமா, எங்க அப்பா தான். அப்போ உங்க பிள்ளையாண்ட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாமா? கல்யாணத்தை நடத்தி வச்சு கையோட அவனுக்கு கருமாதியம் பண்ணிட்டு போங்க. என்ன பேசுறேன்? எங்க பெத்த பிள்ளை போய் இப்படி சபிக்கிறேன்? சபிக்கலையா, இது இந்த ஊரோட சாபம். சாபமா? இத பத்தி தெரிஞ்சிருந்தோம் கையில மாலையோட வந்து நிக்கிறானே, இவனுக்கு நான் என்னன்னு புத்தி சொல்லுவேன். ஏண்டா அம்பி, உன் தோப்பனார் ஏதோ சாபங்கிறாரே, எனக்கு ஒன்றும் புரியலடா. ஐயரே, என்னைக்கோ இந்த ஊர் செஞ்ச தப்புக்கும் ஒரு சிலர் செத்ததுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேய் பூதம் பிசாசுன்னு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர் மக்கள். கொஞ்சிரு அம்பி, நீ சொல்ல சொல்ல என்னோட ரேட் கூடிண்டே போயிட்டு இருக்கு. பேயை விரட்ட ஒரு அமௌண்ட்டு, பிசாசை விரட்ட இன்னொரு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை வச்சு பழைய அம்பாஸ்டர் கார் ஒன்று வாங்கிட வேண்டியதுதான். வாங்கிடுவேன். மேலே சொல்லு மேலே சொல்லு. அவங்க பயத்தை போக்கத்தான் இப்ப நான் துணிஞ்சிருக்கேன். வணக்கம் மாப்ள. வாங்க. ஏண்டா அம்பி, யார் இது? எங்க மாமா. ஓ மாமாவா? ஏங்க உங்க பொண்ணத்தான் அம்பி கொடுக்க போறேடா? ஆமாங்க. மாமா தான். ஏன் மாப்ள, என் பொண்ணை உனக்கு தரமாட்டேன் நான் சொன்னேன். அவன் உனக்கு முறை பொண்ணு. நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் தாலி கட்டிக்க.
ஆனா நம்ம ஊர்ல மட்டும் வேண்டாம் மாப்ள. என்ன மாமா இந்த காலத்துலயும் பேய் பிசாசு பூதம் பயந்துட்டு இருக்கீங்க? நான் படிச்சவன். அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். உங்க நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடுங்க. என் பாட்டன் முப்பாட்டன் எங்க அப்பனுக்கும் கல்யாணம் நடந்த இந்த ஊர்ல தான் என் கல்யாணமும் நடக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போயிடுவேன். தம்பி நீ மெட்ராஸ்க்கு போயிடுவ, நான் எங்க போறது? மாமா எங்க கல்யாணத்துக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். மாப்ள நீ கட்டுற தாலிக்கு என் பொண்ணு தயாரா இருக்காளான்னு முதல்ல அவளை கேளுங்க மாப்ள. இதுக்கு அவ சம்மதம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா மாப்ள. நான் பாத்துக்கிறேன். மாமா நீ என் கழுத்துல தாலி கட்டினாதான் புருஷன் இல்ல, என் மனசுக்குள்ளேயே உன்னை புருஷன் தான் நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், என்னை விட்டுரு. அடே பைத்தியம், உன்ன மாதிரியே நானும் இந்த மலைவாசி மக்களோட வாழ்ந்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டு வாழ்க்கையை ஓட்டி இருப்பேன். என்னதான் படிக்க வச்சுட்டாங்களே. இந்த மக்கள்ல இருந்து இன்ஜினியரிங் படிச்சவனா உங்க வட்டத்துக்குள்ள வரமாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷமே பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். பயப்படாத நீ. சரி மாமா, ஆனா முதல் ராத்திரி மட்டும் இங்க நடக்கவே கூடாது மாமா. அடி பாவி, ஒரு ராத்திரி கூட நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றேன். அதுக்குள்ள நீ முத ராத்திரியை பத்தி சொல்ற. போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கு போ. சாமி. விஷவாய் தாய்க்கு விளக்கு அணைஞ்சிட போகுது. வாய மூடு, உன் வாய மூடுறா. மந்திரத்தை சொல்ல விட மாட்டேங்கிறான். எல்லாரும் மாங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன பேசாம இருக்கள்? தொட்டு கும்பிடுங்க. ஐயரே உங்களுக்கே தெரியும் இந்த கல்யாணத்துல யாருக்குமே இஷ்டம் இல்லை. அவன் இஷ்டப்பட்டதுக்காக இந்த கல்யாணம் நடக்குது. அவனை நாங்க பெத்தவங்க, கடமைக்காக வந்து நிக்கிறோம். உங்க கடமைக்கு நீங்க சொல்லிட்டேன், என் கடமை நான் செய்ய வேண்டாமோ? அம்பி தாலி எடு, திருமாங்கல்யத்தை கட்டு. மாங்கல்யம் தந்துனானேன மம தேகன ஹேதுனாம் கந்தே பத்மானிதுபகே சஞ்சீவதரதாம் சதம். என்ன பார்த்துட்டு இருக்கேள்? எல்லாரும் கையில் இருக்கிற அச்சதை போட்டு தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. போடுங்க போடுங்க. மலையாண்டி பியி, நீ நினைச்சபடியே மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணிட்ட. பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நடக்கட்டும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தம்பி இந்த ஊரு கட்டுப்பாட்டை மீறி உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்ட. நீ சொன்ன மாதிரியே மெட்ராஸ் கூட்டு போய் நல்லா இருப்பா. நல்லா. தம்பி உன் விருப்பப்படி எல்லாம் செஞ்சுட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இன்னைக்கு சனி ஓர நாள் வேற சரியில்லைப்பா. இந்த ஓரையில் புது மாப்பிள்ளையும் புது பொண்ணு மறு வீட்டுக்கு போகக்கூடாதுயா. பொழுது சாயம் கிருட்டு கோழி கூப்பிட போங்கய்யா. ஐயரே, நான் தாலி கட்டின கையோட கிளம்பிடுவேன்னு சொன்னேன்ல, சொல்லுங்க. நானே சொல்லலான்னு நினைச்சேன், அவளே சொல்லிட்டா. பெரியவா சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ராத் தங்கிட்டு காலமே நேரமா எந்திரிச்சு போயிருக்கோம். அம்மா அவசரப்பட்டு இந்த சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட வேண்டாம். இந்த பாலும் பழம் சம்பிரதாயம் இருக்கு, அதை மட்டும் நல்லா பண்ணுங்க போதும். சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். பார்த்துங்களா? ஐயரே கொடுங்க கொடுங்க. என்ன வெயிட்டா இருக்குன்னு நினைச்சேன், லைட்டா போச்சே. வர்றேன். இதை வச்சுட்டு அம்பாஸ்டர் டூம் லைட்டும் கூட வாங்க முடியாது. சாமி பையே பையே என் ஞாபகார்த்தமா நீயே வச்சுக்கா. முடிஞ்சா அதுக்கு கொடுத்துக்கோ. மலையாண்டி பியே ஹாப்பி மேரிட் லைஃப்.